ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு. ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சதே வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock தான் எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ அதனால் ரொம்பவே டல்லாக இருக்கும் டேஸ் எல்லாமே. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நார்மலாக நம்ம ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஆஃபீஸ் போனது போக மீதி இருக்கிற டைமில் நமக்கு வந்துட்டு ஒர்க் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒர்க்குக்கான டைமிங்கில் நம்ம என்னென்ன வேலைலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளாம் ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். நேற்று வந்து கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்க முடியல. ஸோ அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி நான் ட்ரையாகவே எடுத்துக்கிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால்நட் ஒன்று எடுத்துருக்கிறேன், அப்புறம் 2 பாதாம் எடுத்துருக்கிறேன், 2 பாதாம் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி ஒரு 2 முந்திரி எடுத்துருக்கிறேன், அப்புறம் ஒரு ட்ரை கிரேப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்போவுமே நைட்டு ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதோட ஊற வச்சு எடுக்கும்போது நல்லா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் காலையில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் டெய்லியும் ஆஃபீஸ் போகும்போது வீடு இப்படி தாங்க, எல்லாமே அங்கங்கே சிதறி கிடக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு அயன் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அயன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அயன் பாக்ஸில் சுவிட்சை வந்து வச்சுட்டே போயிடுவாங்க, ஆஃப் பண்ணவே மாட்டாங்க எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருப்பாங்க, இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிஷினுன்னு பேர், இங்கே பாருங்கள், மிஷினை தவிர மீதி எல்லாமே கிடக்குது. டிவி ஸ்டாண்டு இதெல்லாம் இது போன வாரம் தான் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஓகே தான். இந்த சோஃபாலாம் இப்படி தான் கிடக்குது. பூஜை ரூம் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் நாளைக்கு ஆடி வெள்ளி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடணும். இந்த ஷெல்ஃபு ரேக்கு எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். நிறைய ஒர்க் இருக்குது. ஹால் ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப பெருசாக அதுலலாம் வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்குன்றது ரொம்ப பெருசாக இருக்காது. டஸ்டெல்லாம் எங்கேயும் அதிகமாக இருக்காது. அப்படியே பெட்ரூம்குள்ளே போனோம்னா ஒரு வாரமாக துவைச்ச துணி மடிக்க முடியாமல் கிடக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சேரில் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக துணி எல்லாம் துவைச்சது மடிக்காமல் கிடக்கும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு நாள் லீவ் எடுத்தால் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு நாளில் எல்லா வேலையும் பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஈரத்துண்டை கொண்டு வந்து பெட்டில் போட்டிருக்கு எங்கள் ஆள். இந்த மாதிரி உங்கள் வீட்லலாம் பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ரூம் எல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். இதுலேயும் க்ளீனிங் ஒர்க்கு பெருசாக இருக்காது. துணி மடித்து வைக்கணும், பெட்டுக்கு கவரெல்லாம் மாற்றிட்டு துவைக்கணும் எல்லாத்தையும். இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா. இங்கே தான் வாஷிங் மிஷினெல்லாம் வச்சுருக்கோம். அழுக்கு துணியெல்லாம் இருக்குது, நிறையா துவைக்க வேண்டியிருக்கு. இது வந்து அந்த பால்கனிலேருந்து வெளியில் வந்தோம்னா இது வந்து ஒரு மினி போர்ட்டிகோ ஏரியா மாதிரி 2 வீலர் பார்க்கிங்காக வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரம் இருக்கும், பாதாம் மரம். ஸோ இதில் இருக்கிற இலை குப்பையெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேப்புக்குள்ளே விழுந்துருது. இது ஒரு க்ளீன் பண்ணி 2-3 நாள் ஆயிடுச்சு. இவ்வளோ நிறைஞ்சிருச்சு. துவைச்சி போட்ட துணி நேற்றுக்கு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம். ரொம்ப மன உளைச்சல் ஆகக்கூடிய ஏரியா அப்படின்னா கிச்சன் தான். கிச்சனில் எல்லா பாத்திரம் எல்லாம் கழுவ இருக்குது. இந்த பாத்திரம் வளர்க்குற வேலைக்கு மட்டும் ஒரு விரிவு காலமே பிறக்காதாட்டு இருக்குது. ஸோ இதுதான் இப்போ வீட்டோட நிலமை. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒர்க்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுறலாம். ஸோ துணியை போட்டுட்டு பவுட்ரு கம்ஃபர்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை துவைச்சிடும். என்னோடது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளார ஒரு ட்ரம் அளவுக்கு துணி துவைச்சி முடிச்சிடும். ஸோ அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி வைக்கிறேன். 45 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று துவைச்சி போட்டிருந்த துணி எல்லாமே எடுத்து மடித்து வச்சிடலான்றதுக்காக எடுக்க போகிறேன்.
பட் ஆனால் துணி வந்துட்டு வெயில் இல்லாதனால நல்லா காயவே இல்லை. சில்னஸ் வந்து எப்போவும் இருந்துகிட்டே இருக்குது. சரி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். செடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூவெல்லாம் வந்து மொட்டு நிறைய அரும்பு வர ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்தேன். இந்த பால்கனியில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் மரம் காமிச்சேன் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய டஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம துணி இல்லாதப்பவே வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எப்போவுமே துணி காய போடுவேன். ஸோ அதனால் அந்த ஒர்க் எல்லாமே வந்து அந்த சைடில் இருக்க அந்த ஏரியாவில் இருக்க க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்றதுக்காக அடுத்ததாக அந்த ஒர்க்கை நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் குப்பை இது. 3 நாள் விட்டதுனால மழை வேறு பெஞ்சிட்டே இருந்ததுனால அடுத்தடுத்து அந்த இலையெல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ரெகுலராக எப்போவுமே எடுத்துருவேன். ஸோ மழை வந்துட்டே இருந்ததுனால ரொம்ப நசன்னு இருந்ததுனால நான் கூட்டாமல் வச்சதுனால தான் இவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ள பெட்ரூம்குள்ளே வந்துட்டு பெட்டுக்கு தலகாணி உரைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவரெல்லாம் மாற்றிடலான்னு சொல்லிட்டு அதையே ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக வந்து நாங்கள் ஒரே பில்லோ வந்து பார்த்திங்கன்னா 2 தலகாணி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெயிட் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு உரையெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு உரையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த பெட்டுக்கு உரை போடுறது தான். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பெட்டுக்கு உரையா போடுவீங்களா? இல்லை எப்படி ஏதாவது அந்த மாதிரி கர்டன் இப்போது நம்ம தலகாணி வரைக்கும் போடுற மாதிரி ஃபிக்ஸடாகவே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் போடுறீங்களா? எது ஈஸின்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ஒர்க் முடிச்சாச்சு. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம போட்டிருந்த துணி எல்லாமே வந்து துவைச்சி முடிச்சிருச்சு ஒரு மிஷினில். எடுத்து அதையும் காய போட்டுடலாம். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் துவைச்சிருச்சா அப்படின்னு பார்க்காதீங்க. நான் கொஞ்சம் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் ஸ்பீடாக காமிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதையும் எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து காய வச்சிட்ருக்கேன். மழை வேறு பெஞ்சிட்டே இருக்கிறதுனால காயுமா என்னான்னு தெரியலை. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11:30 ஆகிடுச்சு மார்னிங்கு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமியா தான் செஞ்சுருந்தேன், திணை சேமியா. ஸோ அதனால் ரொம்ப 11:30 ஆனதுனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்றதுக்காக அதையும் சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த முதல்ல எடுத்துகிட்டு இருந்த துணியெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேரில் இருந்த துணி எல்லாமே மடித்து வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து ரேக்கில் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிவி ஸ்டாண்டு, டிவி ரேக்குக்கிட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு பேக் சைடு அந்த ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வேறு மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெடி பேரு, அப்புறம் நம்மக்கிட்ட இருந்த அந்த மங்கி பொம்மை இது எல்லாத்தையும் வந்துட்டு டிவிக்கு மேலே வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுவும் ஓரளவுக்கு சூட் ஆச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய டெடி பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேயில் டெடி டேன்னு சொல்லி ஒரு டே வரும் இல்லையா, ஸோ அந்த டைம் எனக்கு கிஃப்ட் பண்ணது அது. ஸோ அதனால் அதை நான் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுக்குவேன். அது எப்போவுமே என் கண்ணு முன்னாடியே இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை வந்து டிவி ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இந்த விண்டோஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன் போட்டிருந்தோம். அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்கிட்டோ நெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க, கொசு வலை வந்துட்டு. அதுலேயுமே நிறைய டஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நான் பழைய வீட்டில் இருக்கும்போது நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் பெட்ரூம்குள்ளே போகிற வழியில் தான் அதை மாட்டியிருந்தேன். பட் ஆனால் போகும்போது வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதிரம், பென்னு இதிலெல்லாம் பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்துச்சு. சரி அதனால் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு பழைய ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு இந்த புது ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அவுட்லுக்கு கடைசியாக ஃபினிஷிங்கு பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு அந்த கேலண்டர் எல்லாமே அந்த இடத்துலையே நான் மாட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சமும் வந்துட்டு நல்லா வீட்டுக்குள்ளே வருது. 2வது வந்து பார்க்குறதுக்கும் டிவியில் 2 சைட்லேயுமே அந்த விண்டோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே இந்த மாதிரி நான் ஸ்க்ரீன் போட்டிருந்தது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஒரு கிராண்ட் லுக்காகவும் தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு கம்ப்யூட்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு, நிறைய தூசி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இருந்த ரேக்கில் இருந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு இறங்கி எல்லா வேலையும் செஞ்சாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டஸ்ட் ஏறிடுச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ அது ஃபுல்லாகவே ரூம் எல்லாமே கூட்டி முடிச்சாச்சு. கூட்டி முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மாப் போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ரொம்ப இன்றைக்கி லீவ் போட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே வேலையாகவே தான் இருந்துச்சு. ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாப் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடே வந்துட்டு நல்ல ஒரு ரொம்ப பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அது எல்லாமே ரெடியாகி க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது இருந்ததுக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் தெரியும். மிஷினில் எத்தனை விஷயம் இருந்துச்சு இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரோஸ் கலர் ஸ்க்ரீனு, ஸோ அது டிவிக்கு 2 சைடு பார்க்கும்போது அதுவும் ஓரளவுக்கு நல்ல லுக்காக இருந்துச்சு. ஸோ டிவி ஸ்டாண்டில் நம்ம டெடி பேரையும் செட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் வந்துட்டு 100% க்ளீன் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரேக்கில் இருந்த டஸ்ட்டு, பூஜை ரூமு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு சாமி கும்பிட்ற அளவுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம்குள்ளேயுமே நான் வந்துட்டு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் இன்றைக்கி லீவ் போட்டதுக்கான பாசிபிலிட்டிஸோட முடிஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.